ஒரு முறையும் தங்கம் அபரிதமாக விலை உயரும் போது மிக அதிகமாக, அதாவது ஒரு உச்சத்துக்கு போகும்போது, ஒரு உச்சம்னு சொல்கிறது கூட நம்ம எதிர்பார்க்காத வேகத்தில் அது போகும். அந்த வேகத்தில் போனாவே ஒரு கரெக்ஷன் வரும். ஆனால் இந்த முறை நாங்கள்லாம் என்ன நினச்சோன்னா கரெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னென்னா, நுகர்வோர்கள் அதாவது முதலீட்டாளர்கள் முதலீடு செய்து தங்கத்தை வாங்கும்போது தான் கரெக்ஷன் வரும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் முதலீடு செய்தார்கள். அதே போல் பல நாடுகளில் உள்ள கருவூலங்கள் மற்றும் மத்திய வங்கிகள் எல்லாமே முதலீடு செய்தார்கள். அந்த தங்கம்லாம் மீண்டும் சந்தைக்கு வராது. அது சந்தைக்கு வராத பட்சத்தில் கரெக்ஷன் வராதுன்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அதையும் மீறி கரெக்ஷன் வந்திருக்குன்னு சொன்னால் இது சரியான கரெக்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த விலை குறைஞ்சிருக்குது, சரியான ஒரு விஷயம். இதுலேருந்து மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி. அதனால் விலை உயர்ந்து கொண்டு தான் செல்லும். அப்போ இந்த அடுத்த கரெக்ஷன் அப்படின்றத எப்போ எதிர்பார்க்கலாம்? இதையெல்லாம் ஏதாவது ஏற்கனவே சென்ற விலையையும் தாண்டி செல்லும்போது மட்டுமே எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சவரன் 1,35,000 ரூபாய் கடந்து செல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளி 4 லட்சத்துக்கு மேலே ரொம்ப அதிகமாக செல்லணும். அப்போ தான் ஒரு கரெக்ஷன் வரலாம். அதெல்லாம் வராது. அது வரைக்கும் கரெக்ஷன் வராது. சின்னது கொஞ்சம் குறையும். அதாவது ஒரு 200 கிராமுக்கு ஏறி ஒரு 20 குறையும், மறுபடியும் ஒரு 300 ஏறும், ஒரு 50 குறையும். அதெல்லாம் இல்லை. கரெக்ஷன் சொல்வது ஒரு 20-30% குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை.